ஸோ நம்ம சாப்டர் 7 பார்ப்போம். ஸோ 7ல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிரியேட் பண்ணுற மாடலை ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷனில் எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, நம்மளோட கிளைண்ட்ஸுக்கோ இல்லை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை நம்மளோட ப்ராஜெக்டை எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் 3D ஸ்பேஸ். ஸோ 3D ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்கெட்சப்பில் நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம 3D ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நமக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன டேப் இருக்கும், ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதுக்குன்னு சர்டன் டேப்ஸ் இருக்கும். ஸோ அனிமேஷன் டேபு, சீன் டேபு, ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணால் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் 3D ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஸோ லேர்னிங் த ஸ்டாண்டர்ட் வியூஸ் இன் ஸ்கெட்சப். ஸோ ஸ்டாண்டர்ட் வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் நிறைய வியூஸ் இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ்லோ இல்லை வந்து நமக்கு ஐசோமெட்ரிக் வியூஸோ இல்லை 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை வந்து நமக்கு பிளான் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் ரைட், அந்த மாதிரி நமக்கு நிறைய வியூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் வியூனா என்ன, அதை எப்படி நம்ம வந்து நம்மளோட காம்பனண்ட்டில் நம்மளோட மாடலில் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஐசோமெட்ரிக் வியூஸ் எப்படி செட் பண்ணுறது, 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சேஞ்சிங் த ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மளோட வியூ பாயிண்ட்டை எப்படி வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ரேட்டில் ஸ்டாக்னண்ட்டாக நின்று எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம செஞ்சு பார்க்கும்போது பண்ணலாம். ஸோ யூசிங் த டிராயிங் ஏரியா கேமரா கண்ட்ரோல்ஸ். ஸோ கேமரா நம்ம செட் பண்ணும்போது எப்படி நம்ம அந்த கேமரா கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்து நம்மளோட ஃபோட்டோக்கு என்ன மாதிரியான ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸோ இல்லை வந்து ஷார்ட் ஆங்கிள் லென்ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஆர்பிட்டிங் வியூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணது தான். ஸோ நீங்கள் வந்து மவுஸில் சென்டர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம அந்த ஸ்க்ரால் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து நமக்கு அந்த ஆர்பிட்டிங் வியூ. ஸோ அதை நம்ம மவுஸ்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டூல் பாரில் போய் நமக்கு சைடில் ஒரு ஆர்பிட் அப்படிங்கிற அந்த டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து ஆர்பிட் பண்ணிக்கலாம். ஸோ பேனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு ஹேண்ட் மாதிரியான ஒரு சிம்பிள் வரும். ஸோ ஃபிங்கர்ஸ் மாதிரியான வச்சு ஒரு சிம்பிள் வரும். ஸோ அதுதான் அந்த பேனிங் வியூ. ஸோ பேனிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்க்ரீனில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயோ இல்லை டாப்பு பாட்டம் மட்டும்தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியாது. ஸோ பேனிங் அப்படிங்கிறது தான். ஜூமிங் வியூ அப்படிங்கிறது நார்மலாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற வியூ. ஸோ கண்ட்ரோலிங் வியூஸ் வித் மவுஸ். ஸோ மவுஸில் நம்ம இந்த டைரெக்டான இந்த டூல் பாரில் போய் நம்ம ஒவ்வொரு டைமும் பேனிங்கோ இல்லை ஜூமிங்கோ பண்ணி அந்த அந்த டேபை கிளிக் பண்ணி பண்ணாமல் மவுஸில் எப்படி நம்ம வந்து அந்த வியூஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு வியூஸுக்கும் எப்படி நம்ம மூவ் பண்ணி போகிறது. ஸோ வந்து நம்ம ரியர் வியூவில் இருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்ப்போம். ஸோ வாக்கிங் த்ரூ யுவர் மாடல். ஸோ வாக் த்ரூ எப்படி நம்ம வந்து எடுக்கிறது. ஸோ ஒரு மாடல் நம்ம இன்டீரியர் வந்து இப்போ G+1 அப்படிங்கிற ஒரு ரெசிடென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கீழேருந்து மேலே போய் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட ரூம்ஸ்லாம் வியூ பண்ணி நம்மளை பண்ண இன்டீரியர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி வாக் த்ரூவாக எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ பொசிஷனிங் த கேமரா. ஸோ கேமரா பொசிஷனிங் எப்படி எந்த மாதிரி வச்சா நமக்கு என்ன மாதிரியான ஆங்கிளில் கிடைக்கும் அப்படிங்கிறது. கிரியேட்டிங் எ சீன். ஸோ ஒரு சீன் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அதை எப்படி நம்ம பெட்ரூமையோ இல்லை ஒரு ஹாலையோ இல்லை வந்து ஒரு பால்கனியில் நின்று நம்ம வந்து எப்படி நம்ம ஹியூமன் ஸ்கேலுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம அதை கிரியேட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த சீனு. ஸோ லுக்கிங் அரவுண்ட் த சீன். ஸோ ஒரு சீன் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி வந்து நம்ம எந்த சைட்லேருந்து நமக்கு எந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து லுக்கிங் அரவுண்ட் த சீன். வாக்கிங் அரவுண்ட் த சீன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ வாக்கிங் அரவுண்ட் த சீன் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஒரு சீன் செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த சீனை சுற்றி நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து வாக் த்ரூ எடுக்கிறது அப்படிங்கிறது. செட்டிங் த டிராயிங் ஏரியா ஸ்டைல். ஸோ ஸ்டைல்ஸ் நிறையா இருக்கும் நமக்கு. டிஃபால்ட்டாக ஸ்கெட்சப்லேயே நமக்கு நிறையா ஸ்டைல்ஸ் அவைலபிள். ஸோ ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து சில ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் மாதிரியான ஒரு எஃபெக்ட் தரும், சில இது வந்து ஸ்கெட்ச் மாதிரியான ஸ்டைல்ஸ் தரும், சில இது வந்து கலர் பென்சில் மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டிராயிங் ஏரியா ஸ்டைல் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ யூசிங் த டிஃபால்ட் ஃபேஸ் ஸ்டைல். ஸோ டிஃபால்ட் ஃபேஸ் ஸ்டைல், எட்ஜ் ஸ்டைல் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் இல்லை. வியூவில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணது தான். ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக எப்படி நம்ம அந்த எட்ஜஸ்லாம் ஃபேஸ் ஸ்டைல்ஸ்லாம் மாற்றுறது அப்படிங்கிறது தான் அது. ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஷேடோஸ் எப்படி நம்ம பில்டிங்ஸில் டிஸ்ப்ளே பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கெட்சப்பில் வந்து நமக்கு மந்த் வைஸு டைம் வைஸ் வந்து நமக்கு ஷேடோஸ் அவைலபிள். ஸோ நம்ம வந்து ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளோட கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல நம்மளோட சைட் எங்கே இருக்கோ அதோட கிளைமேட்டை செட் பண்ணி நம்ம வந்து நம்ம ஷேடோஸ் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், ரியல் ஷேடோஸ். அதுக்கப்புறம் செட்டிங் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த எடுத்தோடனே நமக்கு வந்து வெல்கம் ஸ்க்ரீனில் நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்த மாதிரி நமக்கு வந்து என்ன யூனிட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வெல்கம் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை நமக்கு அந்த வெல்கம் ஸ்க்ரீனில் செட் பண்ண முடியல, நம்ம டேரெக்டாக ஸ்கெட்சப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த யூனிட்ஸை உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்பேஸில் போய் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் செட்டிங் யூனிட்ஸு. ஸோ செட்டிங் லென்த்து யூனிட்ஸ் அண்ட் செட்டிங் ஆங்கிள் யூனிட்ஸ். ஸோ அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு நிறையா டேப்ஸ் அவைலபிள். ஸோ அதில் லென்த்து, ஆங்கிள், மெஷர்மெண்ட்லாம் நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டர் 7ல் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே போவோம். ஸோ நம்ம இப்போ சாஃப்ட்வேருக்குள்ளே வந்தாச்சு.
ஸோ நான் ப்ரீவியஸ் மாடல் நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ணதோ இல்லை நம்ம எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ண அதே மாடலை வச்சு நான் எப்படி வந்து நான் சீன் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இப்போ நமக்கு பேசிக்காக வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாடல் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் 3D ஸ்பேஸ். ஸோ இதுதான் நமக்கு 3D ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ரைட் சைடோ இல்லை டாப்லேயோ நமக்கு டூல்ஸ்லாம் அவைலபிள். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வியூஸ் இன் ஸ்கெட்சப். ஸோ இதுதான் வந்து நம்ம வியூ டூல் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நான் சொன்ன மாதிரியே தான் டூல் பாரில் போய் வியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூஸ் டூல் பார் அவைலபிள் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு 2 சைடு தெரியும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் வியூ. ஸோ நமக்கு பிளானில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாலோட கீழே வரைக்கும் நமக்கு தெரியுது. அதாவது 3Dயாக நமக்கு தெரியுது. ஒருவேளை நமக்கு தெரிய வேண்டாம், நமக்கு வந்து 2Dயாகவே வேணும். இப்போ கேட் பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே உள்ள அந்த லைன் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். 3D வேண்டாம் அப்படின்னா கேமராவில் போய் பேரலல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே உள்ள அந்த லைன் மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக பிளானில் தான் அது விசிபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கூட நீங்கள் பிளானாக கேடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெர்ஸ்பெக்டிவில் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு டாப் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலையும் சேம் மெத்தட் தான். உங்களுக்கு வந்து 3Dயில் வேண்டாம், இப்போ நமக்கு இதெல்லாம் 3Dயில் இருக்குது, பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது, உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா பேரலல் ப்ரொஜெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அது வந்து நமக்கு வந்து 2Dயாக தெரியும். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூ. அதே மாதிரி தான் நமக்கு எல்லா வியூ, சைட் வியூஸோ இல்லை வந்து பேக் சைடு வியூவோ இல்லை வந்து லெஃப்ட்டோ. ஸோ இந்த இதுதான் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் வியூஸ் இன் ஸ்கெட்சப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ், மேனேஜிங் பெர்ஸ்பெக்டிவ், எப்படி வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதில் நமக்கு வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது நார்மலாக இந்த பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு அவைலபிள். இன்னொன்று 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸோ 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வந்து ஒரு சீன் செட் பண்ணும்போது நம்ம அதை பார்க்கலாம் டீட்டெயில்டாக, எப்படி வந்து நார்மல் பெர்ஸ்பெக்டிவும் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூஸ். ஸோ இதுதான் நார்மலாக நான் சொன்ன மாதிரியே தான் ஐசோமெட்ரிக் வியூஸ் வந்து நம்ம செட் பண்ணி இந்த இடத்துல நம்ம லார்ஜ் டூல் செட்டில் பொசிஷன் கேமரா அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஹியூமன் ஸ்கேலில் நமக்கு அந்த ஒரு பில்டிங்கில் நம்ம செட் பண்ணி எங்கேருந்து எதை பார்க்குற மாதிரி நமக்கு அந்த பிளேன் செட் பண்ணுறோமோ ஸோ அந்த வியூவில் நமக்கு செட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் அந்த பொசிஷன் கேமரா அப்படிங்கிறத செட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த லுக் அரவுண்ட் அப்படிங்கிற அந்த கர்சராக மாறிடும். அந்த ஆப்ஷனில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரே ஒரு இடத்துல நின்று சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த லுக் அரவுண்ட் அப்படிங்கிறதுல நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ சேஞ்சிங் த ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ செட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது கேமராவில் போய் நமக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செட் பண்ணி நமக்கு நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து எக்ஸ்டெண்டாக ஒரு மாதிரி எலாங்கேட்டடாக இருக்கணுமா இல்லை எப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூவில் போய் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக தான் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ எடுத்து விட்லாம். ஜூம் இன் எக்ஸ்டென்ஸில் ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து இங்கே 30 டிகிரி அப்படிங்கிறதுல நார்மலாக நமக்கு தெரியுது. ஸோ இதை நீங்கள் வந்து 120 டிகிரி அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இடத்துக்கு மாறும். 120 டிகிரியில் நம்மளோட வியூஸ் வந்து மாறும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 10 டிகிரி அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல மாறும். இல்லை 0 டிகிரி அப்படின்னு செட் பண்ணிங்கனாலும் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் வியூ மாறும். ஸோ இது மெயினாக நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லான்லேயோ இப்போ இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் இருந்து நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப எலாங்கேட்டடாக வேணும் அப்படின்றப்ப நம்ம ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூவை மாற்றி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் மெயினாக வந்து நமக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ மாறும். ஸோ நான் வந்து இப்போ நார்மலான 30 டிகிரி ஆங்கிளே நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு நார்மலான வியூவில் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கேமரா கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கேமரா டூல்ஸில் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா அதே தான். ஸோ நார்மலாக கேமராவில் போய் டூல் பாரில் போய் நமக்கு கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேசிக்கான அந்த கேமரா டூல்ஸ் வரும். ஸோ அட்வான்ஸ்டு கேமரா டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் கேமரா டூல்ஸ் நம்ம ஆப்ஷன் அவைலபிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம அந்த டூல் அவைலபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிசிக்கல் கேமரா நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் ஐசோ அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் ஐசோங்கிறதுல உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு
கேமராவோட பொசிஷன் அந்த நமக்கு அந்த சென்டரில் உள்ள அந்த ப்ளஸ் மாதிரியான ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு கேமரா ஆங்கிள் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இன்னொரு கேமரா நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கேமரா நமக்கு வந்து அவைலபிள். ஸோ கேமரா 2 அப்படின்ட்டு வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று செக் பண்ணி அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் செட் பண்ணி அதையும் நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கேமரா மூலயமா உங்களுக்கு அந்த சீன்ஸ் வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லுக் த்ரூ கேமரா அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம செட் பண்ண 2 கேமராவுமே நமக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமரா நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வியூ எங்கே இருக்குது, எங்கேருந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம லுக் த்ரூ கேமரா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் லாக் அண்ட் அன்லாக் கேமரா. இப்போ வந்து நீங்கள் ஒருவேளை இந்த நம்ம ஃப்ரண்ட் ஏசிடி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் வச்சு நீங்கள் கேமரா மூவ் பண்ணிட்டீங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு தெரில அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இந்த லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஃப்ரண்ட் இதையும் நம்ம லாக் பண்ணிப்போம். ஸோ லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வியூலேருந்து எப்போதுமே நமக்கு வந்து அந்த சீன் மாறாது. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த லாக் அன்லாக் மூலியமாக நம்ம பண்ணிப்போம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ அண்ட் ஹைட் ஃப்ரஸ்டம் லைன்ஸ். ஃப்ரஸ்டம் லைன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கேமரா மூலிமா எவ்வளோ தூரத்துக்கு அந்த பார்டர் வந்து நம்ம கேமரா மூலிமா அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரஸ்டம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கே கேமரா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த பார்டர்ஸ்லாம் தெரியும், 4 பார்டர்ஸும் தெரியும், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் நமக்கு அவைலபிள் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரஸ்டம் லைன்ஸ் வந்து மூலிமா நம்ம எப்படி கேமராஸை வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் லைன்ஸாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளெயின்ஸ் மூலிமா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கேமரா நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கேமராவுமே அதோட வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்டர்ஸ் 4 பக்கம் பார்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கேமரா டூல் பார்ஸ். கடைசியாக வந்து கிளியர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ரிட்டர்ன்ஸ் டு தி டிஃபால்ட் கேமரா. ஸோ இது எல்லாத்தையுமே வேண்டாம், நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி மொத்தமாக ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக ரீசெட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கேமரா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் இதை டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் போய் மறுபடியும் அந்த ஃப்ரஸ்டம் லைன்ஸை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது அந்த ஃப்ரஸ்டம் லைன்ஸ் வந்து தெரியாது. ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ரைட் கிளிக் பண்ணி இப்போ இது லாக்கில் இருக்குது, அதனால் நம்மளால் ரேஸ் பண்ண முடியாது. ஸோ இதை அன்லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மறுபடியும் இதையும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்பிட்டிங் வியூ. நார்மலாக ஆர்பிட்டிங் வியூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நமக்கு ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு டூல் அவைலபிள். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணி கூட நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ அந்த பக்கெட் டூல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே நம்ம ஆர்பிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மவுஸில் ஸ்க்ரால் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்பிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்பிட்டிங் வியூ பேசிக். இது நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேனிங் வியூ. ஸோ பேனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கை உண்டான ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள். ஸோ இந்த பேன் டூலை வச்சு நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ இல்லை டாப்போ பாட்டமோ மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்பிட் டூல் அப்படிங்கிறது நமக்கு சென்டராக இருக்கும். அதை ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படிங்கிற அந்த ஜூம் இன் வியூ நமக்கு வந்து தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் போய் டூல் பாரை கிளிக் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம மவுஸில் நமக்கு ஈஸியாக நமக்கு ஸ்க்ரால் பட்டனை ஃப்ரண்ட்லேயோ இல்லை பேக்லேயோ ஸ்க்ரால் பண்ணால் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறதும், அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணால் ஆர்பிட் ஆகிறதும் நான் வந்து நமக்கு மவுஸில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஸ்கெட்சப்பில் டிஃபால்ட்டாகவே அவைலபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டிங் எ சீன். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் வந்து நமக்கு ப்ரெசன்டேஷன் நம்ம வந்து பண்ணுறப்ப முக்கியமாக உள்ள ஒரு டூல். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வியூவில் போய் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த டேப்பில் ஆட் சீன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீன் 1 அப்படிங்கிறது வரும். ஸோ அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பேசிக்காக வந்து உங்களுக்கு கூட சீனோட டேப் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீன் எங்கே வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பொசிஷன் கேமரா அப்படிங்கிறத வச்சு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சீன் 1 அப்படிங்கிறதுல நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம்
ஆட் அப்படிங்கிறதுல இன்னொரு சீன் ஆட் பண்ணி, ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்து ரெண்டாவது சீனாக நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் அப்டேட் கொடுக்கும்போது தான் நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்தீங்களோ அது ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ மறுபடியும் இது ஆட் அப்படின்னு போய், ஸோ ஃபஸ்ட்டு லுக் அரவுண்ட் பண்ணுறீங்க. ஸோ மறுபடியும் அப்டேட் கொடுத்துங்க. மறுபடியும் ஆட் அப்டேட் கொடுத்துக்குங்க. ஸோ எத்தனை சீன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாலும் அத்தனை சீன்ஸுக்கும் நீங்கள் ஆட் அப்டேட் கொடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீன்ஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் அப்டேட்டு. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு என்ட்ரிலேருந்து இன்னொரு என்ட்ரி வழியாக வெளியே வர்ற மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த சீனை செட் பண்ணுறோம். ஸோ அப்டேட். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக அந்த காம்பவுண்ட் விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ அப்டேட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த சீன்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீன் நம்ம வந்து ஃபஸ்ட் என்ட்ரியில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் அந்த சீன் அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணாலே அது உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் சீன். ஸோ அங்கேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். மறுபடியும் அங்கேருந்து மூவ் ஆகி ஃபோர்த் சீன். ஸோ இங்கேருந்து நீங்கள் மறுபடியும் ஃபிஃப்த்து சீன். ஸோ அங்கேருந்து அப்படியே நீங்கள் வெளியே போய் ஸோ சிக்ஸ்த்து சீன் நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சீன் செட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு வாக் த்ரூ மாதிரி எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் போய் உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும். ஸோ அனிமேஷனில் வீடியோ அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வீடியோவாக சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் நார்மலாக நான் MP4 ஃபார்மேட்லேயே நான் செட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே இது வந்து நமக்கு வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம அந்த 6 சீனுக்கு கிட்டத்தட்ட நம்ம 289 ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கீழே நமக்கு எஸ்டிமேட்டட் சைஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து வீடியோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை போய் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு வீடியோவாக ரெடி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சீன்ஸும் வந்து எப்படி நம்ம வந்து வீடியோவாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இதில் நீங்கள் இன்னும் ரியலிஸ்டிக்காக மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி உங்களோட காம்பனன்ட்ஸ்லாம் இன்னும் ரியலாக இருக்கிறப்ப மாடல் இன்னும் வந்து ரியலாக உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் ஸ்கை செட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில் ஆட் பண்ணி நீங்கள் இந்த வாக் த்ரூ செட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரெண்டரிங் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சீன் செட் பண்ணி எப்படி வந்து நமக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது வீடியோவா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் சில நேரங்களில் நமக்கு இப்போ நம்ம போகிற இடத்துல சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்காக தான் மெயினாக வந்து வாக் த்ரூவை வீடியோவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து நமக்கு மொபைல்லே ப்ளே ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதை நம்ம பண்ண ப்ராஜெக்டை ஒரு ப்ரெசன்டேஷனாக நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த எட்ஜ் ஸ்டைல் ஃபேஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூவில் போய் நமக்கு இங்கே நிறையா இருக்கும் எட்ஜ் ஸ்டைல் ஃபேஸ் ஸ்டைல் அப்படிங்கிறதுலாம். ஸோ இப்போ எட்ஜ் ஸ்டைல் அப்படிங்கிறதுல எட்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ டிக்காக இருக்குது. எட்ஜஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த கார்னர்ஸ்லாம் நமக்கு லைன்ஸாக தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அது விசிபிளில் வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியுது. ஸோ வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எட்ஜஸ்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஸோ இது ஒரு சில நேரங்களில் நமக்கு இப்போ இந்த மாதிரியான கான்டூர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு எட்ஜஸ் தெரியல அப்படின்னா நமக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம பில்டிங்ஸில் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கிறப்ப நம்ம எட்ஜ் ஸ்டைலை ஹைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான மாடலோ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்டோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த எட்ஜ் ஸ்டைல் டிசைட் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் நான் எட்ஜ் விசிபிள் கொடுத்தோன்னே இது வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்டூரில் நமக்கு அந்த எட்ஜ் ஸ்டைல் வந்து கொஞ்சம் அநாயகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கான்டூர் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எட்ஜ் ஸ்டைல் எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரியான பில்டிங்ஸோ இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கிற இடங்களில் நீங்கள் வந்து எட்ஜ் ஸ்டைலை விசிபிளாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுக்கப்புறம் பேக் எட்ஜஸ். ஸோ இப்போ நம்ம கீழே ஒரு பிளேன் இருக்குது. ஸோ அதோட எண்டு பாயிண்ட் எப்படி எங்கே இருக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் பேக் எட்ஜஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த பிளேன் எங்கே முடியுது அப்படிங்கிறது. சில நேரங்களில் நமக்கு சில ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது எண்டு பிளேன் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம இந்த பேக்கேஜஸ் விசிபிளாக வச்சுப்போம்.
ஸோ விசிபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த பேக் எட்ஜஸ்லாம் எங்கே விசிபிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாடல்லையுமே அப்படி தான். ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் எங்கே அவைலபிள் அப்படிங்கிறது நமக்கு பேக் எட்ஜஸ் அவைலபிள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அப்படி வரும். ஸோ தேவையில்லை அப்படின்னா எடுத்து விட்ருங்க. ஸோ அந்த எட்ஜு வந்து நல்ல டார்க்காக தெரியணும் அப்படின்னா இந்த டீப் ஹியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நமக்கு அவைலபிள். ஸோ இந்த டீப் ஹியூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப டார்க்காக ரொம்ப வைப்ரண்ட்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் வந்து அது விசிபிள் ஆக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எட்ஜ் ஸ்டைலில் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது போனீங்கன்னா இந்த எங்கெங்கெல்லாம் வந்து நிறைய லைன்ஸ் அவைலபிளோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவைலபிளாக நமக்கு தேவையில்லை, தெரிய வேண்டாம், நமக்கு ரொம்ப ரொம்ப நிறைய லைன்ஸாக தெரியுது அப்படின்னா இந்த ப்ரொஃபைல்ஸ் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிறைய லைன்ஸ் இருக்கிற எல்லாம் தெரியாது. ஸோ நான் மறுபடியும் நான் அந்த டீப் வியூவை எடுத்து விட்டுறேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இங்கேருந்து நான் அது ஒரு டைம் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கார்னரை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்கெட்சப்பில் செட் பண்ணிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம பெனில் வரைஞ்ச மாதிரி கரெக்டாக நம்ம அந்த பாயிண்டில் போய் நிறுத்த முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த விசிபிள் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது அந்த ஆப்ஷனு. ஸோ இப்போ நார்மலாக நான் ப்ரொஃபைல்ஸ்லேயே வச்சு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ மாடல் வந்து நார்மலான டிஃபால்ட் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து ஃபேஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது. ஸோ ஃபேஸ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே, வயர் ஃப்ரேம், ஹிடன் லைன், ஷேடட் வித் டெக்ஸ்சர்ஸ், மோனோக்ரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இதில் நான் இப்போ எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறத நான் வச்சு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூவில் போய் ஃபேஸ் ஸ்டைலில் எக்ஸ்ரே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே மாதிரியான ஒரு வியூவில் உங்களுக்கு நம்மளோட மாடல்ஸ்லாம் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்ரேல நமக்கு அந்த வியூலாம் விசிபிள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு இருக்குது. ஸோ மொத்தமாக ஒயர் ஃப்ரேம், ஒயரில் வந்து நம்ம ஒரு மாடல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒயர் ஃப்ரேமில் நமக்கு நம்மளோட மாடல்ஸ்லாம் விசிபிள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே ஒயர் ஃப்ரேமில் அவைலபிள். அடுத்து ஹிடன் லைன். ஸோ ஒயர் ஃப்ரேமில் ஹிடன் லைனுக்கு நான் ஒயர் ஃப்ரேம் இல்லாமல் நான் வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் அந்த எக்ஸ்ரே எடுத்து விட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்குது. இதில் ஸோ ஹிடன் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது. இதில் நமக்கு அந்த பின்னாடி உள்ள நம்ம எட்ஜ் ஸ்டைலில் நம்ம கொடுத்த மாதிரி இந்த பேக் எட்ஜஸோ இல்லை டிபியூஸ்லையோ நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம்லேயோ நமக்கு பின்னாடி உள்ள லைன்ஸ்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹிடனாக பார்க்குறது தான் வந்து ஹிடன் லைன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக உள்ள இந்த ஷேடட், அதாவது நமக்கு இப்போ நம்ம கிராஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், பட் கிராஸ் டெக்ஸ்சர் மாதிரி வேணாம், பட் அதோட கலர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே நம்ம வந்து வெஜிடேஷன் தான் ஆட் பண்ணோம், கிராஸ் மாதிரியான ஒரு மெட்டீரியல். ஸோ நமக்கு அந்த கிராஸாக தெரியல, பட் அதோட கலர் தான் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அதை தான் வந்து ஷேடட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஷேடட் வித் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் நம்ம டெக்ஸ்சர் கொடுத்தோமோ அது டெக்ஸ்சராகவே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே. ஸோ இதை நான் மறுபடியும் நான் ஷேடடாக மாற்றி காட்டுறேன். ஸோ ஷேடட் அப்படின்னா வெறும் நார்மலான அந்த கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள், அதோட டெக்ஸ்சர்ஸ், ரெஸ்பெக்டிவ் டெக்ஸ்சர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ ஷேடட் வித் டெக்ஸ்சர்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக மோனோக்ரோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட மாடல், நீங்கள் நிறைய மாடல்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஃபைல் வந்து ஹெவியாகுது, ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ண அதை டெக்ஸ்சரை வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மாடல் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மோனோக்ரோமில் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட மாடல்லாம் நீங்கள் மேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நார்மலாக போய் ஷேடட் வித் டெக்ஸ்சர்ஸோ இல்லை மித்த ஏதோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப அது மாறி உங்களுக்கு தெரியும் பார்த்தா. ஸோ ஒவ்வொரு டைம் மாறி மாறி உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆகும், ரேமோட ஸ்பேஸ் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு மாடல் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மோனோக்ரோமில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மோனோக்ரோம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ காம்போனன்ட் எடிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குது காம்போனன்ட் எடிட்டு. இப்போ இந்த மாடல் மட்டும்தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடலை கிளிக் பண்ணிவிட்டு காம்போனன்ட் எடிட்டில் போய் ஹைட் ரெஸ்ட் ஆஃப் த மாடல் அப்படின்னா அந்த மாடலை தவிர்த்து
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாடல் நம்ம எதை எடிட் பண்ண போகிறோமோ அந்த மாடல் தவிர்த்து நமக்கு வேறு எந்த மாடலுமே விசிபிளாக இருக்காது. ஸோ இது சில நேரங்களில் நீங்கள் உங்களோட இப்போ ஒரு 10 ஃப்ளோர்ஸ் மாதிரியான ஒரு பில்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, 9th ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் எடிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மித்த எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமை ஸ்லோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணும்போதே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் எந்த மாடலுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ மறுபடியும் அதை எடுத்து விட்டுலாம். ஹைடு சிமிலர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதே மாதிரியான மாடல் நம்ம வேறு எங்கேயாவது மாடல் நம்மளோட ப்ராஜெக்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து ஹைட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஹைடு சிமிலர் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ காம்பனண்ட் எடிட் பண்ணுறதுல இந்த 2 டைப் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதில் ஷேடோஸ் எப்படி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறது நம்ம மாடலில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் வியூவில் போய் நீங்கள் டூல் பார்ஸ் கிளிக் பண்ணி ஷேடோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷேடோஸ் அவைலபிள். ஸோ கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே ஷேடோஸ் ஆப்ஷன் அவைலபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜான்வரிலேருந்து நமக்கு டிசம்பர் வரைக்கும் மந்த்ஸ் அவைலபிள். ஸோ அதுலேயும் உங்களுக்கு இன்டென்சிட்டி காமிக்குது. ஸோ எந்த மாதிரியான நேரங்களில் வந்து நமக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கிளைமேட் படி அவங்களுக்கு வந்து நமக்கு ஷேடோஸ் அவைலபிள். ஸோ அதே மாதிரி இது வந்து மந்த்ஸு. இது காலையில் நமக்கு 6:43 AM - 4:45 PM வரைக்கும் உண்டான லைட்டிங்க்கு உண்டான ஷேடோஸ் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் பேசிக்காக செஞ்சு காமிக்கிறேன் எப்படி நமக்கு வந்து ஷேடோஸ் தெரியுது அப்படின்னு. ஸோ ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்கொயர் மாதிரியான ஒரு ஷேப் வரைகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதை ஸோ நமக்கு ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இது சும்மா ஷேடோஸ் எப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த இருக்குது ஷோ ஹைட் ஷேடோஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஷோ ஷேடோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம செட் பண்ணியிருக்க இந்த டேட்டு டைமுக்கு நமக்கு வந்து ஷேடோஸ் அவைலபிள். ஸோ அது நம்ம ஃபெப்ரவரி மாதிரி மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல ஷேடோஸ் விழுகும் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் எந்த இடத்துல விழுகும், மறுபடியும் டிசம்பரில் எங்கே விழுகும், எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது அதே டைமிங் தான் நமக்கு. ஸோ டைமிங் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணல, நூன் டைம். இப்போ நூன் டைம் மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா ஜான்வரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தெரியுது அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் நம்ம ஷேடோ செட் பண்ணுறோம். ஸோ இது மார்னிங் டைமில் ஒரு இடத்துல ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது அப்படியே மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகி ஈவினிங் டைம் போகிறப்ப நமக்கு இங்கே கடைசியாக நமக்கு எந்த இடத்துல ஷேடோஸ் தெரியுது அப்படிங்கிறது நம்ம இந்த ஷேடோஸ் மூலயமா இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஷோ ஷேடோஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் மாடல் வந்து லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு டைமும் கரெக்டாக அந்த ஷேடோஸ் லோட் ஆகிற வரைக்கும் நமக்கு லைட்டாக மாடல் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ இதுக்கு தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சு ஃபைனல் ரெண்டரிங் எடுக்கிறப்ப தான் நம்ம வந்து இந்த ஷோ ஷேடோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே நம்ம வந்து கிளிக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ நான் எடுத்து விட்டேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஷேடோஸ் தெரியுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷேடோஸ் செட் பண்ணுறோம் பில்டிங்ஸுக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஷேடோஸ் தெரியணும் அப்படின்னா பாருங்கள் நான் இதில் செட் பண்ணுறேன் நம்மளோட ரியலிஸ்டிக் மாடலில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த சைடில் நமக்கு வந்து ஷேடோஸ் தெரியுது. ஸோ அதை மாற்றி நமக்கு ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து நமக்கு சன் அடிக்கிற மாதிரி சைடில் ஷேடோஸ் விழுது நம்மளோட பில்டிங்கில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாடல் வந்து ஒவ்வொரு டைமும் லைட்டாக அந்த இடத்துல அந்த ஷேடோஸ் டிஸ்பிளே ஆகிற டைம் வரைக்கும் ஸ்லோவாகி தான் வந்து நமக்கு மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபைனல் ரெண்டரிங் எடுக்கிறப்ப மட்டும் நம்ம இந்த ஷேடோஸை ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம சீன்ஸ் பற்றி படித்தோம், எப்படி வந்து சீன் செட் பண்ணி அதை வாக் த்ரூ எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம இப்போ வீடியோவை எடுக்காமல் நம்ம ஃபோட்டோஸாக கூட கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட்டில் அனிமேஷனில் இமேஜ் செட் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் நம்ம இப்போ ஒரு சாப்டர் 7 அப்படிங்கிறதுல நான் வந்து இமேஜாக அதை செட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இமேஜ் செட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. சில இடங்களில் வந்து நமக்கு சில சின்ன சின்ன ஃப்ரேம்ஸையுமே வந்து நமக்கு கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இமேஜ் செட்டாக வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒவ்வொரு இமேஜாக மூவ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே நமக்கு தனித்தனியாக
நமக்கு விசிபிள். ஸோ நீங்கள் சில நேரங்களில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட ஃப்ரேம் மட்டும் நீங்கள் எடுத்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் செட்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இமேஜையுமே நான் மூவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது வந்து வீடியோவாகவே வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இமேஜ் செட்டாக எடுக்கிறது. இல்லை அப்படின்னா நம்ம ஸோ இது தனியாக இருக்கட்டும். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரே ஒரு இமேஜாக மட்டும் வேணும் அப்படின்னா போர்ட்டில் 2D கிராஃபிக் அப்படிங்கிறதுல JPEG இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ 3D அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு 3D மாடலாகவே வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ 2D நமக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு 2D தானே. ஸோ 2Dங்கிற ஆப்ஷனில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு இமேஜை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நான் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு அதே இமேஜ். ஸோ இப்படி தான் நமக்கு ஒரே ஒரு இமேஜை மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு இமேஜை மட்டும் நம்ம இப்படி எக்ஸ்போர்ட்டில் போய் 2D அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் 2D கிராஃபிக் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம JPEG-ஆவோ இல்லை PDF-ஆவோ இல்லை PNG ஃபைலாவோ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம CAD ஃபைலாக கூட நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம், நமக்கு அதில் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வாக் த்ரூ வீடியோ எப்படி எடுக்கிறது, ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையுமே வந்து நம்ம எப்படி தனித்தனியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் செட் எப்படி எடுக்கிறது, ஒரே ஒரு இமேஜை மட்டும் நம்ம ஒரு சீன் செட் பண்ணி அந்த இமேஜ் மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன் டெக்னிக் நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஒரு கலர்ஸ் அப்ளை பண்ணிப்போம், ஏன்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு மாடரேட்டான ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சம் டல் கலராக இருக்குது, கொஞ்சம் பிரைட் கலர்ஸாக அதை வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்ளை ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ இதில் நமக்கு டிஃபால்ட்டாக வந்து இப்போ கூகுள் ஸ்கெட்சப்புக்குன்னு ஒரு வியூ இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலான எட்ஜஸ்ஸு. ஸோ நம்ம வேணும்னா வந்து நம்ம இந்த இதில் மட்டும்தான் மாற்றிக்க முடியும், இதில் என்ன அவைலபிளோ அது மட்டும். பட் இதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸோ இது 2017 அப்படின்றப்ப நமக்கு இங்கே கீழே இருக்கும். ஸோ ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் நமக்கு ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவைலபிள். ஸோ இதில் டிஃபால்ட் ட்ரேயில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல்ஸ் அவைலபிள். ஸோ 2015 தான் நமக்கு இங்கே வெளியே இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ விண்டோவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ட்ரே அப்படிங்கிறதுல ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஆல்ரெடி செக்இன் ஆயிருக்கு. ஸோ ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸில் நிறையா நமக்கு ஸ்டைல்ஸ் அவைலபிள். ஸோ இப்போ அசார்ட்டட் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ப்ளூ பிரிண்ட்டில் உள்ள மாதிரியான ஒரு வியூ ஒன்று வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கோ இல்லை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்மளோட லேண்டையோ இல்லை பில்டிங் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நிறையா இருக்குது. ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்வாஷ் பெயிண்டில் நம்ம வந்து ப்ரஷ் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதை விட நமக்கு இந்த ட்ரீஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரியான அவைலபிள். ஸோ அதேமாரி தான் சிப் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனு, ஜெனரிக் கேட் அப்படிங்கிறது. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம ஹேண்ட் ட்ரான் ஸ்கெச்சஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கையில் நம்ம வந்து கான்செப்ஷுவலாக வந்து இப்போ நம்மளோட ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பேசிக் கான்செப்டாக ஸ்கெச் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு நம்ம இதை வந்து நம்ம இப்படி கான்செப்ஷுவல் ஸ்கெட்ச் மாதிரியான ஒரு பென்சில் ஆர் ட்ரேசிங் பேப்பர் அப்படிங்கிற அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ஷீட்டில் A3ல கம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4-5 இந்த மாதிரியான ஒரு கான்செப்ஷுவல் ஸ்கெச்சஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம டிஃபால்ட்டுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் எடுத்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ஃபைனலாக கூட போட்டு நம்ம ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு நிறைய ஸ்டைல்ஸ் அவைலபிள். ஸோ இது அசார்ட்டட் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக நமக்கு ஸ்கெட்சப்பில் உள்ள மாதிரியான ஒரு டிஃபால்ட் கலர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பீச் அண்ட் க்ரீனோ இல்லை வந்து பீச் அண்ட் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸோ இல்லை கேமோ. ஸோ அப்படி நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெசன்டேஷனை இன்னும் நம்ம ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ஸோ ரொம்ப லைவ்லியாக ஒரு மாதிரி 3Dயாக நம்ம நீட்டாக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட கலர்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஸ்கெட்சப்லேயே அவங்க நிறையா கலர் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் ஸ்டைல்ஸ். ஸோ 3D பிரிண்டிங் நார்மலாக நம்ம ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணோன்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கை தெரியுது. ஸோ இதில் ஸ்கை தெரியல. ஸோ ரொம்ப இன்னும் பிளண்ட்டாக இருக்குது. ஸோ இது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக மாறுது. ஸோ இது லைட் கிரே.
ஸோ இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக மாறுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒயர் ஃப்ரேமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு, இது ஒரு மாதிரியான ஒரு ஒயர் ஃப்ரேம். ஸோ வுட் ஒர்க்கிங் ஸ்டைல் இப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே எக்ஸ்ரே இருக்குது. ஸோ இந்த ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும்தான் அவங்க ஷார்ட்கட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான் எக்ஸ்ரே, இந்த ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறதுலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ மாடலிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்கெட்சி எட்ஜஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு ஒயிட் ஷீட்டில் இந்த எலிவேஷன் நம்ம 3D யோசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பேசிக்காக நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அந்த பென்ஸ்லாம் சில நேரங்களில் இங்க் பென்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல வச்சு நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த இடத்துல லைட்டாக இங்க் இதாகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இது. ஸோ இதெல்லாம் நம்ம பிரிண்ட் எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப லைவ்லியாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ பிளாக் போர்டில் சாக் பீஸில் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு அவைலபிள். ஸோ இதெல்லாம் க்ரையானில் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதையும் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷனை இன்னும் வந்து டிஃபால்ட்டாக இன்னும் நிறையா உங்களோட ப்ரெசன்டேஷனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கரில் நம்ம ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் அவைலபிள். ஸோ ஸ்டைல் பில்டர் வித் காம்படிஷன் வின்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ அதுவே அவங்களே வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ரேம்லாம் கொடுத்து ஒரு பழைய ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியான ஒரு எஃபெக்டில் வந்து இந்த இந்த ஃபில்டர் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக சொல்லணுன்னா நம்ம ஃபில்டர்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ ஸ்கெட்சப்பில் நம்ம இதை வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கிராஃப் ஷீட் மாதிரியான அந்த கிரிட் லைன்ஸ் போட்டு நம்ம பேசிக்காக நம்ம கான்செப்ட் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான நம்ம அந்த டிசைன் மாதிரியான ஒரு எஃபெக்ட் இது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இதில். நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனை நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் உங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு போகாமலே நம்ம ஸ்கெட்சப்பில் நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை பண்ணிட முடியும். ஸோ இப்போ நான் டிஃபால்ட் ஸ்டைல்ஸை போய் நார்மலாக டிஃபால்ட்டை செட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்லேயுமே இப்போ நான் இதில் போய் நான் வந்து இப்போ மாற்றுறேன். கலர் செட்டில் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு கலர் இருக்குது. இதில் போய் நீ எடிட்டில் போயிட்டு கூட நீங்கள் எட்ஜஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், இல்லை டெப்த் ஹியூ. ஸோ ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு வந்து அவங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் செட்டிங்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எப்படி இருக்கணும். ஸோ வாட்டர் மார்க் எதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்களா? ஸோ வாட்டர் மார்க் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த ஆட் சிம்பிள் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் உங்களோட லோகோவை ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட வாட்டர் மார்க் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டில் உங்களோட வாட்டர் மார்க்கை கூட நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே வாட்டர் மார்க் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி மாடல் செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹிடன் ஜாமெட்ரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் போய் ஒவ்வொன்றா போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டைல்ஸில் நார்மலாக டிஃபால்ட்டாக ஒன்று அதில் வச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது அனிமேஷனில் போய் எப்படி வந்து நம்ம இந்த யூனிட்ஸ் செட் பண்ணி மாற்றுறது அப்படிங்கிறது தான். பாருங்கள், செட்டிங்ஸில் போய் இங்கே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இதை நான் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறதில்ல. ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு நம்ம டெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி என்ன மாதிரி ஃபாண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. காம்பனண்ட் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள். அனிமேஷனில் நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டிரான்சிஷனும் வந்து எவ்வளோ, இப்போ நம்ம சீன் செட் பண்ணும்போது நமக்கு அங்கே டிலே ஆகுது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ப்ளே ஆகும்போது நமக்கு இப்போ ஒவ்வொரு சீன் ஆகும்போது அடுத்த சீன் மாறும்போது அங்கே நமக்கு ஒரு 1 செகண்ட் கேப் ஆகுது. ஸோ அந்த வந்து கேப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் சீன் டிலேயில் போய் 0 டிலே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இதில். ஸோ இதில் இப்போ யூனிட்ஸில் இங்கே நமக்கு நான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ நம்ம இப்போ ஆர்கிடெக்சரில் நம்ம வந்து ஆர்கிடெக்சரல்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் மாறிடும். ஸோ அதில் வந்து உங்களோட அக்யூரசி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும். இப்போ 1/4 இல்லை 1/16 இருக்கிறப்ப உங்களுக்கு அக்யூரசி ரொம்ப கூடும். ஸோ நீங்கள் இன்டீரியர் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் அக்யூரசி வேணும். ஏன்னா எம்எம்மில் தான் நம்ம மேக்ஸிமம் அதை வந்து
ஒர்க் பண்ணுவோம். அவ்வளோ ஒரு நமக்கு ஒரு 5 அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய கேப்பாக இருக்கும் இன்டீரியர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அக்யூரஸியில் வேணுமோ அந்த அக்யூரஸியில் வச்சுக்கலாம். ஸோ 1/16 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு அக்யூரஸி தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஸ்கெட்சப்பில் நீங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து கேட் அளவுக்கு நீங்கள் அக்யூரஸி மெயின்டைன் பண்ணி உங்களால் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ 1/16 வச்சுக்கோங்க. ஸோ இதில் ப்ரெசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 1 இன்ச் 0.25 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட ப்ரெசிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதும் அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆப்ஷன்ஸு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டெசிமலில் இருக்கும். டெசிமலில் போகிறப்ப ஃபீட்டா எம்எம்மா அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இன்ஜினியரிங் போனீங்கன்னா மறுபடியும் அது ஃபீட்டு. ஸோ ஆனால் ப்ரெசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட நம்பர்ஸ் வரங்க, உங்களுக்கு டிகிரிஸ் வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ அதே மாதிரி தான் அங்கே அடுத்து ஃப்ராக்ஷனல் அப்படின்னு வரும்போது மறுபடியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு வந்து ஆங்கிள்லாம் இருக்கணும், ப்ரெசிஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே நமக்கு சேஞ்ச் ஆகிடும் மொத்த டிஸ்பிளேயும். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கேமரா செட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி சீன் செட் பண்ணணும், ஸோ எதில் போய் எடுக்கணும் அப்படிங்கிறது டூல் பாரில் போய் நம்ம எப்படி வந்து அந்த சீன் டேபு, செக்ஷன் டேபு, வியூஸு மித்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஐசோமெட்ரிக் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் வியூ, 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட்டாக வியூவில் வந்து எட்ஜ் ஸ்டைல், ஃபேஸ் ஸ்டைல்லாம் மாற்றினா எப்படி என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ காம்பனண்ட் எடிட் பண்ணும்போது நமக்கு வந்து பர்டிகுலராக ஒரு காம்பனண்ட் மட்டும் எடிட் பண்ணும்போது மிச்சம்லாம் எடிட் ஆகும்போது மிச்சம்லாம் ஹைட் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அனிமேஷன் டேபில் வந்து நம்ம இந்த ஆட் சீன், அப்புறம் இந்த நம்ம ஒவ்வொரு சீனையும் செட் பண்ணி அதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்போர்ட்டில் போய் நம்ம வந்து அனிமேஷனில் வீடியோவாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஒரு டைம் வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் இமேஜ் செட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 2D கிராஃபிக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷேடோஸ் பார்த்தோம். ஷேடோஸில் வந்து நம்ம எப்படி வந்து டைமு டேட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம எப்படி வந்து ஷேடோஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்ம விண்டோவில் போய் டிஃபால்ட் ட்ரேயில் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இவ்வளோ ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எடிட்டில் நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் எடுத்தோம்னா கூட அதில் போய் எடிட் பண்ணி எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சாப்டரில் எப்படி வந்து நம்ம ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்கெட்சப்பில் உள்ள எல்லா டெக்னிக்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து இது உங்களுக்கு போதுமான அளவு. ஸோ இதையும் தாண்டி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபோட்டோஷாப்போ இல்லை லூமியானோ போய் நீங்கள் ஃபர்தராக உங்களோட ப்ரெசன்டேஷனை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கலாம்.